மேட்டூர் அணையிலிருந்து 1.25 லட்சம் கன அடி உபரிநீர் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து 75,000 முதல் 1.25 லட்சம் கன அடி வரை உபரிநீர் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. மேட்டூர் அணை நிரம்பும் தருவாயில் இருக்கும் நிலையில் 1.25 லட்சம் கன அடி வரை உபரிநீர் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இதன் எண்ணிக்கை 1.25 லட்சம் கன அடியாக உயரக்கூடும் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜீனித் குமார் இணைகிறார். ஜீனித், மேட்டூர் அணையோட தற்போதைய நீர்மட்டம் என்னவா இருக்கு, விவரங்கள்? வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று குறைந்து இருக்கிறது. இருந்தாலும் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்மட்டமானது 118.84 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவானது 120 அடியாக இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு அடி மட்டுமே உள்ள நிலையில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அடி மட்டுமே உள்ள நிலையில் மிக விரைவில் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது 23,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல் 75,000 கனஅடி முதல் 1,25,000 கனஅடி வரை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு அந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது முதற்கட்டமாக 23,000 கனஅடி வீதம் வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ள நிலையில் காவிரி கரையோர மக்கள் அவர்களின் உயிர் மற்றும் உடல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் அதே போல் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் வகையிலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்களான சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் போன்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் அதேபோல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தும் நிலையிலும் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தீயணைப்புத்துறை எந்த நேரத்திலும் தயாராக நிலையில் இருக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜீனித் குமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.